மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, விஜயும் மல்லியும் வந்து களத்தில் வந்து இறங்கிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இவங்களோட ட்ராமா வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சுடர் உனக்கு மட்டும்தான் நடிக்க தெரியுமா, எங்களுக்கு என்ன நடிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து இறங்கிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சுடரை வந்து போலீஸ்கிட்ட மாட்டி விட்டாச்சு. இதோட விட்டுருந்தா வந்து சுடரை வந்து எப்படியாவது வந்து ஏதாச்சும் பண்ணி மிரட்டியோ அடிச்சோ வந்து உண்மையை வந்து வெளியே வர வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து கதிரேசன் வந்து தம் பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறத வந்து கொஞ்சம் கூட விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் இவ சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத வந்து கதிரேசன் வந்து நம்பவே மாட்டேன்றாங்க. விஜய் வந்து அதாவது மல்லி வந்து ஃபோனோட வந்து ஆதாரத்தோடு வந்து காட்டினாங்க. அப்பயும் வந்து ஏன் வந்து கதிரேசன் வந்து சந்தேகம், இந்த ஃபோன் எப்படி வந்துச்சு, ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி வந்தது, அது வந்து ரேணுகாவோட ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. தம் பொண்ணை வந்து அப்படியே பிளைண்டாக வந்து நம்புகிறாங்களாம். அதாவது வந்து என் பொண்ணு அது, அவளை நீ எப்படி வந்து குறை சொல்லலாம், அது வந்து நீ வந்து அங்கேருந்து வந்தவ, நீ இங்கேருந்து வந்தவ, அது எப்படி நீ என் பொண்ணு வந்து நீ சந்தேகப்படலாம் அப்படின்ற மாதிரி வந்து மல்லியை தான் வந்து கேவலமாக நினச்சி கேவலமாக பார்த்துட்ருக்காங்களே தவிர, மல்லி என்ன சொல்ல வர விஷயம், இப்போ ரேணுகா பண்ணுறது ஏன் வந்து கதிரேசனுக்கு வந்து கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. விஜயுமே வந்து சொல்லாததுக்கான காரணம் இதுதான். இவங்களுக்கெல்லாம் வாயால் சொன்னால் வந்து எதுவுமே வந்து நிரூபிக்க முடியாது. இவங்கக்கிட்ட நம்ம மேலே தான் வந்து கோவப்படுறாங்க, நம்மளை தான் வந்து தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் விஜயும் மல்லியும் வந்து சேர்ந்து ஒரு பிளானை போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் விஜய் வந்து ரேணுகா கூட தான் ஃபுல் டைமாக இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி மேலே வந்து விஜய்க்கு கோபம் இருக்குது அப்படின்னா தான் ரேணுகா வந்து தங்கிட்ட வந்து கிட்ட வருவாள். அவளுக்கு முழுசாக வந்து என்ன பண்ணுறா அப்படின்றதெல்லாம் வந்து வாட்ச் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக விஜய் ஃபுல் டைமாக வந்து ரேணுகா கூடவே இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மல்லியை விட்டுட்டு போய் இருக்கவும் மாட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ நாளாக மல்லி கூட வந்து எவ்வளவோ பிரச்சனை வரும்போதும் மல்லிக்கு தான் சப்போர்ட் பண்ணார். ஸோ மல்லிகிட்ட இருந்து எப்படி சண்டை போட்டுட்டு போகிறது அப்படின்றத தாண்டி மற்றவங்க எல்லாரும் வந்து இதை நம்பணும், நானும் மல்லியும் வந்து பிரச்சனையில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் நம்பணும் அப்படின்றதுக்காக வீட்டில் ஒரு சண்டை போடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, விஜய் வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்கல்ல மல்லி, அதனால் வந்து கேட்குறாங்க, நீ எதுக்கு வந்து வெண்பா வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், நான் தான் ரேணுகா கிட்டே இருக்கட்டும், ரேணுகா வந்து சீக்கிரமாக வந்து குணமடையணும், அதுக்காக தானே நான் ரேணுகா கிட்டே வெண்பாவை விட்டு வச்சுருந்தேன், நீ எதுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வந்த, தேவையில்லாத வேலைலாம் எதுக்கு நீ பண்ணிகிட்ருக்க மல்லி அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து மல்லியை வந்து திட்டிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவுக்கு வெண்பா மேலே எனக்கு அக்கறை இருக்குது, நான் வெண்பாவை கூட்டிகிட்டு வருவேன், நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இதை விஜய் வந்து நம்பலைன்றதை விட இவங்க ஒரு ட்ராமா தானே போயிட்டுருக்கு அப்படின்றதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. வெண்பா மேலே எனக்கு வந்து அக்கறை இருக்குது, என் வெண்பா மேலே எனக்கும் உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மல்லியும் வந்து தான் சைடு இருக்கிறத பேசிகிட்டு இருக்காங்க. பட் விஜயும் மல்லியும் வந்து ஸோ இது ஒரு கான்செப்ட் தான், இது ஒரு பிரச்சனை வந்து சும்மா தானே அப்படின்றதுக்காக அதுவே வந்து ஓவராக வந்து பில்டப் பண்ணிகிட்ருக்காங்க. விஜயும் வந்து இவங்க எங்கே ஓவராக நடித்து வந்து இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரிஞ்சிருமோ போல். ஏன்னா வந்து விஜய் வந்து உடனே வந்து முடிவு எடுக்கிறாரு. என்னென்னா, நான் இதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலான்னு இருக்க மல்லி, நான் உனக்கு எத்தனோ டைம் சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் வந்து நீ கேட்குற மாதிரி கிடையாது, இதுக்கப்புறம் வந்து நீ திருந்துவன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை, அதனால் வந்து நான் ரேணுகா கிட்டே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்காத மாதிரியும் மல்லியை வந்து விட்டுட்டு போகிற மாதிரியும் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. காரணம் வந்து ராஜேஸ்வரியுமே இதை நம்பணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா வந்து மல்லிக்கு தெரியும் ராஜி வந்து ரேணுகாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து மல்லிக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து ராஜியும் நம்பணும், பக்கம் எல்லாருமே வந்து நம்பணும். அதை தவிர்த்து வந்து கதிரேசன் வந்து முக்கியமாக நம்பணும். எல்லாரை விடவும் சுடராக இருக்கிற ரேணுகா வந்து நம்பியே ஆகணும். ஏன்னா வந்து விஜய் முழுசாக நம்பினா மட்டும்தான் வந்து எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். என் மேலே அவளுக்கு சந்தேகமே வரக்கூடாது, அவளை நான் பிளைண்டாக நம்பணும் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லிட்டு வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு வந்து கதிரேசன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கதிரேசன் வீட்டுக்கு போனதும் அங்கே ஒரு ட்ராமா ஒன்று போடுறாரு. என்ன அப்படின்னா, நான் மல்லிக்கு வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், நான் எத்தனை டைம் சொல்லிட்டேன் மல்லியை வந்து இந்த பிரச்சனையில் தலையிடாது, அதாவது ரேணுகாவோட பிரச்சனையில் தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துமே வந்து இவன் எதுவுமே வந்து கேட்காம வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுருக்கா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி போலீஸோடு வந்திருக்கா வீட்டுக்கு. எத்தனை டைம் நான் அவளுக்கு சொல்கிறது, எத்தனை டைம் நான் அவளை மன்னிச்சிடுறது, நான் இதுக்கப்புறம் வந்து ரேணுகா கூடயே சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறேன், அவளை நான் வந்து அனுப்பி விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டுட்டு விஜய் ஒரு அதாவது ரேணுகா ஒரு பக்கம் வந்து துள்ளி குதிக்கிறாங்க, விஜயை போய் கட்டி பிடிக்கிறாங்க. என்னடா இது, இப்போவே
நம்பிட்டியா ரேணுகா அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து தோணுச்சு. ஏன்னா வந்து விஜய் வந்து அந்த அளவுக்கு வந்து நடிக்கிறாரு. ரேணுகா வந்து ஃபுல்லாக நம்பிட்டாங்க, விஜய் வந்து எங்ககிட்ட வந்துட்டார் அப்படின்றது. கதிரேசனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், நிஷாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். எல்லாருக்குமே அங்கங்கே தனித்தனியாக சந்தோஷம் இருந்தாலும் விஜய்க்கு வந்து தெரியும் இது ஒரு நடிப்பு, நீ நம்பணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த அளவுக்கு நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. பட் இப்போதைக்கு வந்து எல்லா பிளானுமே வந்து சூப்பராக தான் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து இவங்க நடிக்கிறதுல ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்றது ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஏன்னா வந்து விஜய் வந்து உடனே வந்து முடிவு பண்ணிட்டாரு, நான் மல்லியை விட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து இவ்வளோ நாளாக வந்து ஏதேதோ பிரச்சனை பண்ணி ஏதேதோ சொல்லியும் மல்லி மேலே வந்து தப்பு சொல்லியும் மல்லியை வந்து பிளைண்டாக வந்து நம்பிட்டு இருந்தார் விஜய். இப்போ சடனாக வந்து மல்லியவே விட்டுட்டு வரையே அப்படின்றபோது எல்லாருக்கும் டவுட் வந்துடுமோ அப்படின்னு. ஏன்னா வந்து விஜய் வந்து நடிக்கிறேன், அவள் வந்து என்னை நம்பணும், அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் என்னை நம்புவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்காமல் கொஞ்சம் வந்து பொறுமையாக வந்து யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் மட்டும் அதாவது சுடராக இருக்கிற ரேணுகாவுக்கு ஜாமீன் மட்டும் எடுக்காமல் இருந்திருந்தாங்களா இந்நேரம் அவள் ஜெயிலில் இருப்பாள். அவளை கூட்டிகிட்டு போனதுமே பின்னாடியே போயிட்டு ஜாமீன் எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ வந்து சந்தோஷமாக வந்து இருக்கா கதிரேசன் வந்து என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. கதிரேசன் வந்து இவளை நம்பிட்டுருக்கிற வரைக்குமே வந்து அங்கே வந்து எதுவுமே வந்து நிரூபிக்க முடியாது, இவ சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் வந்து கதிரேசனோட சப்போர்ட் மட்டும் தான். அதை மட்டும் எப்படியாவது முறியடிச்சிட்டா சுடர் வந்து பாய் பாய் சொல்லிடலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.